ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சனா விலாக்ஸ். இப்போது பேங்கிள் கலெக்ஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்கிட்ட பேங்கிள் நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுறேன். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு பேங்கிள், கோல்டு பேங்கிள் நான் போட்டதே கிடையாது. என் மாமியார் வீட்டில் திரும்ப செய்வாங்க இல்லையா, கல்யாணத்துக்கு செய்வாங்க இல்லையா, அப்போ வந்து மறு செய்யும் போது 5 சவரன் வந்து போட்டாங்க. அதாவது ரிசப்ஷனுக்கு முன்னாடி தான் எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் வச்சாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் வச்சாங்க. அந்த என்கேஜ்மெண்ட்டில் 5 சவரன் வந்து பேங்கிள் போட்டிருந்தாங்க. நாங்கள் எங்கே வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா, சரவணா ஸ்டோர், பாடி சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தோம். 4 பேங்கிள் வாங்கினோம். ஒரு பேங்கிள் வந்து 1.5 சவரன் சொல்லி 2 பேங்கிள் வாங்கினோம், 3 சவரன். அது இல்லாமல் ஒரு பேங்கிள் வந்து ஒரு சவரன் சொல்லி 2 பேங்கிள் வாங்கினேன். மொத்தம் 4 பேங்கிள் வாங்கியிருந்தோம். என் மாமியார் வந்து வளகாப்புக்கு பேங்கிள் போட்டிருக்கணும் அப்படின்னதுனால சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிள் தான் வந்து எடுத்தாகணும்னு எடுத்தாச்சு. பாருங்கள், இதுதான் அந்த 2 பேங்கிள். மிச்ச 2 பேங்கிள் வந்து பேங்க்கில் இருக்குது. அதுவும் இதே மாதிரி பேட்டர்னில் தான் இருக்கும், ஆனால் வெயிட் கொஞ்சம் கூட இருக்கும். தெரியுதுங்களா? இதுதான் அந்த பேங்கிள். இந்த ஒவ்வொரு பேங்கில் வந்து ஒரு சவரன். இந்த ஒரு பேங்கிள்லேருந்து ஒரு சவரன், ஒரு பேங்கிலேருந்து ஒரு சவரன். இது வந்து நான் கொஞ்சம் கையில் போட்டு கொஞ்சம் நெளிஞ்சிருக்கும். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் நெளிஞ்சிருச்சு. தெரியுதுங்களா? இந்த பேங்கிள் இதே மாதிரி 2 பேங்கிள் இருக்கும். இன்னொன்று வந்து இதே மாதிரி பேட்டர்ன் தான், ஆனால் கொஞ்சம் வெயிட் கூட இருக்கும். ஓகேங்களா? நார்மலாக போடுவாங்களே அந்த மாதிரி பேங்கிள் வாங்கல, ராட் பேங்கிள் மாதிரி தான் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா, நான் இந்த பாக்ஸ் எங்கேன்னு மிஸ் ஆகிடுச்சு. இது வந்து மகாலட்சுமி கோல்டன் டைமண்டில் நான் வந்து வாங்கியிருந்தேன். இது வாங்கி ஒரு 6 மாதத்துக்கு கிட்ட ஆக போகுது. அந்த வீடியோவும் போட்டிருக்கேன். இது செக் அவுட் பண்ணோன்னா அந்த பண்ணி பாருங்கள். இது வந்து வெறும் 4 கிராம் தான், 4 கிராமுக்கும் கம்மி தான். ஓகேங்களா? 4 கிராமுக்கு 200 மில்லி கம்மி. இப்போ கோல்டு விற்கிற விலைக்கு நம்மளால் கோல்டே வாங்கி போட முடியாது. ஸோ இந்த மாதிரி வாங்கிறது பெஸ்ட்டு. இது நான் கையோடு தான் போட்டிருக்கேன். நல்லா வெயிட் இருக்குது. இங்கே பாருங்கள், நான் நல்லா அழுத்துறேன். நல்லா வெயிட் இருக்குது, நல்லா தாங்குது. நிறைய வாட்டி நீங்கள் செவுத்தில் இடிச்சிருக்கு, சாமான் தைக்கிறது, துணி துவைக்கிறது என்ன பண்ணாலுமே வந்து ஒன்றுமே ஆகலை, டேமேஜே கிடையாது. சூப்பராக இருக்குது. உள்ளே வந்து காப்பர் கொடுத்துருப்பாங்க, வெளியில் வந்து கோல்டு கொடுத்துருப்பாங்க. இதோட வீடியோ வேணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஃபுல்லாக போய் பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக விற்குது. அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி வளையல் வாங்கி சேர்த்து வைக்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கோல்டு போட்ட மாதிரியும் இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பேங்கிள் தான். இதோட 2 பேங்கிள் நான் வந்து பேங்க்லேருந்து மீட்டுக்கு அப்புறமா நான் அது வந்து தனியாக உங்களுக்கு போடுறேன் வீடியோ. ஓகேங்களா? ஸோ அது 4 பேங்கிளுமே எங்கள் மாமியார் வீட்டில் போட்டது தான், நானே சேர்த்து வச்சு வாங்கினது தான். இந்த வந்து 1/2 சவரன் வளையல். இது காப்பு மாதிரி இருக்கும், கையில் போட்டுட்ருப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ப்ரேஸ்லெட்டு. இந்த ப்ரேஸ்லெட் பாருங்கள். இந்த ப்ரேஸ்லெட் வந்து 1 சவரன் சரவணா எலைட்டில் வந்து வாங்கியிருந்தோம். ஸோ வளையல் கலெக்ஷன்லேயும் இதையும் காமிச்சிடலாம், ப்ரேஸ்லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் இது காமிச்சேன். இந்த மாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். சென்டரில் ஒரு பால் வருது, சைடில் டிசைன்ஸ் இருக்குது. இந்த டிசைனையும் வந்து ரொம்ப மைல்டு டிசைனாக பண்ணியிருக்காங்க, குட்டி 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 ஒர்க்ஸாக பண்ணியிருக்காங்க. 10% போட்டிருந்தாங்க வேஸ்டேஜு. ஓகே, நல்லா தான் இருக்குது. டெய்லி யூஸ்க்கு இந்த மாதிரி வாங்குறது பெஸ்ட்டு. ஏன்னா நல்லா உழைக்கிற மாதிரி இருக்குது. நான் 1 சவரன் தான் இது, கரெக்டாக 1 சவரன். இது வந்து எங்கள் அம்மாவோட கோல்டு காயின் கொடுத்து தான் வந்து நான் இது 2மே வாங்கியிருந்தேன். இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். பில்லோடு போட்டிருக்கேன். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் என்னோடய பேங்கிள் கலெக்ஷன். ஸோ ஆனால் எனக்கு வந்து நார்மலாக வளையல்லாம் போடுவாங்க இல்லையா, எல்லோரும் பட்டையாக இருக்கும்ல வளையல், புடவை கட்டும் போதெல்லாம் போடுறதுக்கு. அந்த மாதிரி வளையல் வாங்கணும்னு ஆசை வந்து நான் வந்து அப்போ ஸ்கூலில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், டீச்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பேங்கிள் ஒன்று சிங்கிள் போட்டால் கூட கொஞ்சம் நல்லா இருக்குமே, டீசெண்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வந்து வாங்கினேன். ஏன்னா நான் ஸ்கூலில் நிறைய மிஸ் பார்த்துருக்கேன், இந்த மாதிரி தான் போட்டு வருவாங்க. ஓகேங்களா? ஆனால் எங்கள் வீட்டிலன்னு சொல்லிட்டு நாங்கள் வளையல் எதுவும் வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போது நான் வந்து வளையல் வாங்கணும் அப்படின்ற பிளான் வந்து வச்சுருக்கேன். அது எப்படி வாங்க போகிறேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆல்ரெடி வந்து நான் 100 சவரன் வந்து பிளான் வச்சுருக்கேன். அது எப்படி வாங்க போகிறேன், என்னென்ன பண்ண போகிறேன், என்னென்ன வாங்கணும் அப்படின்னு விஷ்லிஸ்ட் வந்து போட்டிருந்தேன். இப்போ வந்து பேங்கிளுக்கு எத்தனை சவரன் வாங்க போகிறேன்னு பார்த்தீங்களா, ஒவ்வொரு கையில் ஒரு 10 சவரன் வாங்குற மாதிரி எனக்கு ஆசை இருக்குது. 10 சவரன் வாங்க போகிறேன் பர் ஹேண்டு. ஒரு கைக்கு 10 சவரன்னா இப்போ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 20 சவரன். கரெக்டுங்களா? 20 சவரன் வாங்குவேன். உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய வீடியோ என் ரொட்டீனாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், என்னோடய ஹஸ்பண்ட் வந்து சேலரி என் கையில் கொடுக்க மாட்டாங்க.
அவங்க வீட்டு செலவுக்கும் சம்பளம் காசு தர மாட்டாங்க. நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கிறேன், வீட்டு செலவை நான் தான் பார்த்துக்கிறேன், என்னோடய சம்பளத்துலேருந்து தான் பார்த்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அப்படி இருந்தால் நான் 20 சவரன் எப்படி வாங்குவேன், நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த 10 சவரன் வாங்கணும்னு சொல்கிறேன்னா, வருஷத்துக்கு ஒரு 3 சவரனுக்கு நான் வாங்கினேன்னா 3லேருந்து 3.5 வருஷம், 3 வருஷத்துக்குள்ளே வாங்கிடுவேன். ஓகேங்களா? ஆனால் என் சம்பளம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான். நான் அதையும் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 28,000 இப்போ வந்து இன்க்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. முதல்ல 25,000 வாங்கியிருந்தேன். இப்போ வந்து 3,000 ரூபாய் இன்க்ரிமெண்ட் போட்டு 28,000 வாங்கிட்டுருக்கேன். சரிங்களா? ஓகேங்களா? இப்போ ஒரு சவரன் எவ்வளோ விற்கிதுன்னு பார்க்கலாம். 1 கிராம் வந்து 9,000 ரூபாய் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? 3 சவரன்னா இப்போது 3 × 8 கிராம், ஒரு சவரனுக்கு 8 கிராமு. இப்போ 3 சவரனுக்குன்னா 3 × 8 கிராம், மொத்தம் எத்தனை கிராம் பார்த்தீங்கன்னா 24 கிராம். ஓகேங்களா? இப்போ 24 9 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் எவ்வளோ ஆகும் அப்படின்னு தெரிஞ்சிடும் 3 சவரனுக்கு. 216,000. ஓகேங்களா? 2,16,000 ஆகுதுங்க. 3 சவரன் வாங்கினோன்னா வெறும் 9,000க்கு. இதில் வந்து நான் வேஸ்டேஜ் போடல, ஜிஎஸ்டி போடல, எதுவுமே போடாமல் இவ்வளோ ஆகுது. சரிங்களா? இதுவே நான் என்னோடய 20 சவரன் வந்து வாங்கணும். இப்போ 3 சவரன் வாங்கணும்னா 10 சவரன் 3 வருஷத்துலனா 10 சவரன் தான் வாங்க முடியும். அப்போனா கண்டிப்பாக இது வந்து ஒரு கைக்கு, ஓகேங்களா, 10 சவரன் ஒரு கைக்கு சேர்க்கறதுக்கே எனக்கு வந்து 3லேருந்து 3.5 வருஷம் ஆகும். அப்போ 20 சவரன் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அது எனக்கு வந்து 6லேருந்து 7 வருஷம் ஆகிடும். ஓகேங்களா? இப்போது இந்த 2,16,000 வருது. சரிங்களா? மொத்தமே நான் 20 சவரனுமே வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். 20 சவரனுமே வாங்க போகிறேன். அப்போது 160 கிராம் வாங்குவேனா? இப்போ 160 கிராமு இப்போ இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்கலாம் அப்படின்னா அப்பாடி 14,40,000 ரூபாய் வருதுங்க 20 சவரன். சரிங்களா? ரொம்ப 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 ஹியூஜ் அமௌண்ட்டு. என் சம்பளத்துலலாம் வந்து இது வாங்கவே முடியாது. ஆனால் நான் அந்த மாதிரி எப்போவுமே வந்து டீமோட்டிவேட்டாக நினைக்கவே மாட்டேன். என்னால் முடியும், என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நான் நினைப்பேன். எப்போவுமே பாசிட்டிவாக மட்டும் தான் திங்க் பண்ணுவேன், நெகட்டிவாக நான் திங்க் பண்ண மாட்டேன். நான் ஏன் வந்து இவ்வளோ கான்ஃபிடென்ஸாக பேசுகிறேன், என்னால் இவ்வளோ ரேட்டு விற்றாலும் என்னால் வாங்க முடியும் அப்படின்னு நான் ஏன் கான்ஃபிடென்ஸாக பேசுகிறேன்னா, என்னோடய லைஃப் ஜேர்னி நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன், அதை பாருங்கள். பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குள்ளேயுமே கான்ஃபிடென்ஸ் வரும். நீங்களுமே வந்து கோல்டு சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பீங்க. நான் சும்மா சொல்லலைங்க, நிஜமாக சொல்கிறேன். எனக்கு வந்து என் லைஃப்பில் அவ்வளோ மிராக்கல்ஸ் நடந்திருக்கு. இந்த லைஃப்பில் இருக்க எல்லா மிராக்கல்ஸும் வந்து உங்களுக்கும் நடக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். நான் அந்த ஃப்யூச்சரில் நான் அந்த வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது இன்றைக்கி ரேட்டுக்கு வாங்கினாலே எனக்கு வந்து இவ்வளோ லட்சங்கள் தேவைப்படுது. தப்பாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ இது வந்து நான் லோன் எடுத்தோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி வாங்கிட்டேன் அப்படின்னா கூட இதுக்கப்புறமா அந்த லோனுக்கு இன்ட்ரெஸ்ட் அது இதுன்னு ரொம்ப அதிகமாக தான் வரும். ஸோ நான் இதுக்கு என்ன பிளான் பண்ணி நான் எப்படி வாங்க போகிறேன் அப்படின்னு தனி வீடியோ போடுறேன். ஆனால் எனக்கு வந்து 20 பவன் வந்து வளையல் மட்டுமே வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசை இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு அந்த மாதிரி எத்தனை பேருக்கு எவ்வளோ வாங்கணும்னு ஆசை இருக்குது, அது எப்படி அச்சீவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் இல்லை ஒரு ட்ரிப்பு எதனா கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் மறக்காமல் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயும் நிறைய மிராக்கள் நடக்கும். கண்டிப்பாக உங்களாலையுமே சேவ் பண்ண முடியும். பை ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர்.